ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் சேட்டு கிட்ட போய் சில நகைகளை அடமானம் வச்சு 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. லட்சம் வாங்கிருக்காங்களா? அப்போ சத்யா நீயும் பணம் வாங்க கூட போயிருக்கிய? ஏமா எதுக்குமா அவ்வளவு பணம்? ஐயோ, மறுபடியும் இவ இந்த பண வேட்டைய ஆரம்பிச்சிட்டாளா? இவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா. இந்த பணமும் நிச்சயமா இவ கடங்கர அப்பனுக்கு தான் வாங்கி அனுப்பிச்சிருப்பா. என்ன ஒரு தகிடு தத்தம் பாருங்க நீ. சுபத்ரா வாய மூடு, இவள பேச விடு. ஏய், அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. உனக்கு எதுக்கு 10 லட்சம்? 10 லட்சமா? அவ்வளவு பணம் எனக்கு வாங்கலேன்னு பொய் மட்டும் சொல்லாத. நாங்க சேட்டு கடையில சிசிடிவில நீங்க பணத்தை வாங்குறதை எங்க கண்ணால பாத்துட்டோம். ஏய், அவளையே பாக்குற? ரெண்டும் கூட்டு கலவாணிங்க தானே. இவ மாட்டுனா அவ காப்பாத்துவா, அவ மாட்டுனா இவ காப்பாத்துவா. இதானே ரொம்ப நாளாவே இங்க நடந்துட்டு இருக்கு. பத்ரா பேசாம இருன்னு அக்கா சொன்னாங்கல்ல. சொல்லு தேவி, உனக்கு எதுக்கு 10 லட்சம்? சத்யா நீயாவது சொல்லு. நீயும் தானே அண்ணி கூட போயிருக்க. 10 லட்சத்துக்கு அடகு வைக்கிற அளவுக்கு ஏதோ அவ்வளோ நகை? அர்ஜுன், நாம கொஞ்சம் தனியா பேசணும். நான் உன்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். சொல்ல வேண்டியதை இங்கேயே சொல்லு சத்யா, நாங்களும் அதை கேக்குறோம். தேவி, எங்க அந்த பணம்? யாருக்காக வாங்குன? எதுக்காக வாங்குன? என்னம்மா இது? இவங்க எல்லாம் எதோ சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? இங்க பாருங்கம்மா, உங்க மேல தப்பு இல்லைன்னா பயம் இல்லாம விளக்கம் சொல்லுங்க 2 பேரும். ஏய், கேட்டுட்டே இருக்கோம்ல, சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்கு சேட்டு கிட்ட போன? எதுக்காக 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கின? அவ்வளவு நகை உனக்கு ஏது? அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண நீ? அத நான் சொல்றேன்.